11 சொல்லுது, அவர்களுக்கு வாழ்த்து கூறுவார், அதாவது அவர்களுக்கு பிரேஸ் தி லார்ட் சொல்வோர் அவர்களுடைய தீச்செயலிலும் பங்கு கொள்கிறார்கள். அதுதான் இங்கே நடக்கிறது. இவர்கள் வரம்பு மீறி சென்று என்ன செய்கிறார்கள்? கடவுளுடைய முறைமையை மாற்றி அவர்களுடைய சொந்த முறையை உள்ளே திணிக்க பார்க்கிறார்கள். அதான் துதிப்பாடுறது கொள்றதெல்லாம் இது இவர்களுடைய சொந்த முறை. அது திருவிழியத்திலையும் இல்லை, திருச்சபையும் சொல்லலை, சிசிசிலையும் இல்லை. அதனால் என்ன பலன் என்று எங்கேயுமே வளர்க்கப்படல. இப்போ இயேசு, அதாவது நற்கர்னு எடுத்துட்டிங்கன்னா யோவான் 6வது அதிகாரம் 53 படிச்சிங்கன்னா அதில் தெளிவாக சொல்கிறார். என்ன சொல்கிறார்? உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை புசித்து அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள், உங்களுக்கு வாழ்வில்லை என்று தெளிவாக சொல்கிறார். ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் துதிப்பாடி முகஸ்துதி செய்தால் ஒழிய உங்களுக்கு வாழ்வில்லை ஏதாவது சொன்னாரா? சொல்லலை. அதுக்கெல்லாம் ஆதாரமே இல்லை. அப்போ திருமுழுக்குக்கு தான் இப்போ நான் செத்த முன்னாடி சொன்னேன், இயேசுவே எல்லா முறைமைக்கும் கட்டுப்பட, எல்லா முறைமையும் நிறைவேற நானும் திருமுழுக்கு பெற வேண்டும், அதனால் எனக்கு திருமுழுக்கு கொடு என்று திருமுழுக்கு யோவானை பார்த்து கேட்பதால் அங்கே திருமுழுக்கிற்கு உள்ள முக்கியத்துவம் வெளிப்படுகிறது. அப்புறம் தந்தை மகன் தூயாய் பேரால் திருமுழுக்கு கொடுங்கள்னா சொல்லும் போது அங்கே இயேசு ஏற்படுத்திய முறைமை அது என்று நமக்கு தெரிகிறது. திருவருட்சாதனங்கள் எல்லாம் வரிசையாக அதற்கு ஏற்புடையதாகும். ஆனால் கடவுள் ஏற்படுத்திய முறைமை அது. இதை இவர்கள் மாற்றி அமைத்தால் கடவுள் அதை மாற்றிக்கொள்ள முடியுமா? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதான் அவர் சொல்றார், என்ன சொல்றாருன்னா, அதனால் என்னதான் துதிப்பாடி முகஸ்துதி செய்து எஜமானனை வசியம் செய்ய பார்த்தாலும் அவர் தன்னுடைய முறைமையை மாற்றிக்கொள்ளவே மாட்டார். அதுபோன்று மாற்றிக்கொண்டால் அவர் அநீதியாளரும் ஆகிவிடுவார். அவருடைய முறைமைப்படி அவருடைய வயலுக்கு வந்து, அதாவது திருப்பலிக்கு வந்து அவர் கொடுக்கும் வேலையை, அதாவது திருப்பலி காணும் வேலையை செய்பவர்களுக்கு, அதாவது உடன்படிக்கை செய்யும் வேலையை செய்பவர்களுக்கு மட்டுமே அவர் உண்மையான கொடையை, அதாவது கடவுளின் பீலியல் உறவை கொடுக்க திட்டமிட்டுள்ளார். புரியுதான் தரம்? அப்போ இந்த உடன்படிக்கை செய்யும் வேலை அதான் முறைமை, அவர் ஏற்படுத்திய முறை. யாரெல்லாம் தன்னிடம் உடன்படிக்கை செய்கிறார்களோ அவரெல்லாம் கடவுளுக்கு ஏற்புள்ளதாக மாறிவிட்டார்கள் என்று கடவுள் கருதுகிறார் என்பதுதான் அந்த வசனத்தின் பொருள். அப்போ இதை மாற்றி விடுவார். இவங்க துதிப்பாடி அடையாளங்கள்லாம் செஞ்சுட்டா அவர் மாற்றிடுவார். எதை மாற்றிடுவார்? அவர் குடும்பமே இல்லைன்னு சொல்லிடுவாரா? ஐயா நற்கர்ணை இல்லைன்னு சொல்லட்டும், திருச்சை இல்லைன்னு சொல்லட்டும், மாதா இல்லைன்னு சொல்லட்டும், ஒரே ஒரு விஷயம் கடவுளால் சொல்ல முடியாது, நம்மாலும் சொல்ல முடியாது, யாராலும் சாத்தானாலும் சொல்ல முடியாது, யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் நம்ம எல்லாம் படைத்ததே ஒரே ஒரு காரணம்தான். அது என்ன? அவருடைய குடும்பத்தில் சேர. அப்போ குடும்பமே இல்லைன்னு சொன்னால் நம்மளை படைத்ததே முட்டாள்தனே. ஏன் நம்மை படைக்க வேண்டும்? நான் பாட்டுக்கு மண்ணாக இருந்திருப்பேனே என்று ஒவ்வொருவரும் கேட்க தொடங்கி விடுவார்கள். ஒரு உயரிய காரணம் இருந்தால்தான். எது? நான் சிலுவை சுமக்கிறேன். யார் சிலுவை சுமக்கிறான்? நான்னா பாவமே செய்யாமல் எந்த தவறுமே செய்யாத நபர்கள் இந்த உலகத்தில் கஷ்டப்படுகிறார்கள் பார்க்கிறோம். அப்படி ஏன் ஒருவர் கஷ்டப்பட வேண்டும்? எது இல்லைன்னா கடவுளின் குடும்ப உறவு இல்லை என்றால் அப்போ எனக்கு என்ன இது இருக்குது? அதுக்கு உயரிய காரணம் என்ன இருக்கிறது? தக்க காரணம். இது சொல்ல தெரியாமல் தான் அவங்களாம் என்ன சொல்லிடுவாங்கன்னா, போன ஜென்மம்னு ஒன்று இருந்துச்சு. போன ஜென்மம்னு ஒன்று இருந்துச்சா இல்லையா அது அடுத்த பிரச்சனைங்க. போன ஜென்மத்துடைய ஞாபகம் எனக்கு இன்னைக்கு இல்லைன்னா அது போன ஜென்மமே இல்லை. என்னுடைய வாழ்வில் நான் தப்பு செஞ்சேன்னா அதுக்கான தண்டனை பெறும்போது நான் என்ன செய்தேன், என்ன தவறு செய்தேன் என்பது எனக்கு தெரிய வேண்டும். அந்த தண்டனை அடையும் பொழுது அந்த தவறுக்காக நான் மன வருத்தப்பட வேண்டும். இதுதான் நீதி மன்றத்தில் தண்டனை கொடுப்பதற்கான நோக்கம். அதனால்தான் மனநிலை சரியில்லாதவர்களுக்கு தண்டனை கொடுக்க மாட்டார்கள். ஏன்னா மனநிலை சரியில்லாதவனுக்கு ஏன் தண்டிக்கப்படுகிறோம் என்ற அந்த உண்மையே தெரியாது.
அதனால் வெயிட் பண்ணி அவன் நல்லா ஆனால் அடிப்பாங்க, இல்லைன்னா அடிக்க மாட்டாங்க. சுய நினைவு இல்லாதப்ப தண்டிக்கக்கூடாது. ஏன்? அவன் தண்டனை பெறும்பொழுது அந்த தவறை உணர்ந்து பார்த்து மனம் மாற வேண்டும். அதான் ஒரு கடவுள், நல்ல கடவுளுடைய நோக்கம். அந்த மறுஜென்மம் தத்துவத்தில் என்ன அநீதி இருக்கிறது என்றால், அவன் என்ன தப்பு செஞ்சானே தெரியாது, ஆனால் நீ செஞ்சேன்னு நடிக்கிறான். அது எவ்வளோ பெரிய அநீதி! இந்த அநீதியை ஒரு கடவுள் செய்யலாமா? அது அதை விட பெரிய அநீதி. மனிதன் செய்தாலே அநீதிங்கிறோம், எல்லாம் வல்ல கடவுள் அது போன்று செய்தால் அதை விட பெருத்த அநீதியாக மாறிவிடுகிறது. எனவே நம்முடைய நம்பிக்கையில் மறுஜென்மம் ஏன் இல்லை என்றால், கடவுளை அநீதியாளர் என்று சொல்ல நமக்கு விருப்பமில்லை. இனி நாளை தொடர்வோம். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென்.